நமக்கு அப்பா அப்படி இருக்குது. அப்போ துன்பத்திலே பெரிய துன்பம் என்னது? தனியாக கஷ்டப்படுறது. கூட யாராவது இருந்தால் ஒரு ஆறுதலாக இருக்கும். இது இயல்பு, ஆன்மாக்களுடைய இயல்பு. மணிவாசகர் அழகாக சொல்கிறார், தனியனேன். நான் போய் தனியாக மாட்டிக்கிட்டேன். எதில்? பிறவி துன்பத்தில் தனியாக மாட்டிக்கிட்டேன். தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுன்று. அவன் பிறவியில் கிடக்கிறான், கடலில் கிடக்கிறான். அது என்ன செய்யுது? ஒரு அலை வருது, அப்படியே அடித்து கரைக்கு போகுது. கரைக்கே போகுது. அப்பா வந்துட்டு மாட்டுறது கரையை. அப்படி பிடிக்கலான்னா அடுத்த அலை வந்து என்ன செய்யுது? திருதுன்னு நடு எடுத்துகிட்டு போயிடுது. கரைக்கு போக வேண்டியது நடுக்கடலுக்கு வர வேண்டியது. கரைக்கு போக வேண்டியது நடுக்கடல். இங்கே கரைக்கு போகும்போது எதையாவது பிடிச்சிக்கலான்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. பற்றொன்றின்றி ஏதாவது இங்கே கும்பு ஏதாவது இருந்தால் என்ன செஞ்சுருக்கலாம்? போய் அது போனோம் டக்குன்னு பிடிச்சிட்டா ரிவேர்ஸ் வர வேண்டியது இல்லை. ஆனால் நம்ம என்ன இருக்குது? பிடிக்கிறதுக்கு ஒன்றும் பிடி இல்லை. அப்போ போக வேண்டியதுதான் வர வேண்டியதான், போக வேண்டியதுதான் வர வேண்டியது. பூசை முடித்த உடனே அப்படியே ஆனந்தமாக இருக்குது. அருமை அப்படி தோணுது. அடுத்து 10 நிமிஷத்தில் பார்த்தா வந்து சேர்ந்துருது எல்லாம் இல்லையா? செல்லை சைலண்டில் போட்டுட்டு பூசையை முடிச்சுட்டு எடுத்து பார்த்தா 15 மிஸ்டு கால் இருக்குது. முடிஞ்சது கதை. அப்படியே ஏகாந்தம் காலி, மொத்தமாக காலி இல்லையா? அப்படியே நிற்கலான்னா நிற்க முடியுமா? முடியாது. என்ன பண்ண? வந்தாச்சு, எனத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறோமோ எல்லாம் என்ன செய்யணும்? ஊட்டுவது பெருமானானால் உதவுவார் ஒருவரும் இல்லை இல்லையா? பெருமானெலாம் ஊட்டுறான், நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எனவே அந்த பற்றொன்றின்றி எதில்? பெரும்பிறவி பவ்வத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுன்று. எற்றுன்னு எட்டுதல்னு என்னது? உதைக்கிறது. எத்தினாய் என்று சொல்லுவார். எத்துறதுன்னா உதைக்கிறது. அந்த தென் தமிழகத்தினுடைய சொல் நடை அது. எத்துறது என்னது? எட்டி உதைக்கிறது. அங்கே நடுக்கடலேருந்து எட்டி உதைச்சா கரைக்கு வர வேண்டியது. இங்கேருந்து எட்டி உதைச்சா திருப்பியும் நடுக்கடலுக்கு போக வேண்டியது தான். எனவே பற்றொன்றின்றி கனியின் நேர்த்துவர் வாயார் என்னும் காலால் களக்குண்டு. பிறவியே பெரிய புயலாக இருக்குது. இதில் என்ன செய்ய? இன்னொரு புயல் வேற மையம் கொள்கிறது. எனது காமம் என்கின்ற ஒரு புயல் வேற அடிக்குது. கடலில் புயல் சின்னம் வந்துச்சு, நான் சும்மா